Hello friends, welcome to Rama's Cooking World. இன்னைக்கு நம்ம pink sauce pasta. இது white and red pasta ரெண்டும் mix பண்ண மாதிரி ரொம்ப creamy-ஆ சூப்பரா இருக்கும். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலுக்கு subscribe பண்ணி அந்த bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. சேனலுக்கு subscribe செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் ஒரு panல 5 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு 1 tablespoon oil add பண்ணிட்டு 1/2 கப் penne pasta add பண்ணி இத நல்லா mix பண்ணிட்டு ஒரு 12 நிமிஷத்துக்கு நல்லா cook பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 12 நிமிஷத்துக்கு கழிச்சு நமக்கு சூப்பரான penne pasta ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாட்டர்லாம் drain பண்ணிரலாம். drain பண்ணிட்டு இப்போ நம்ம ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெஜ்ஜீஸ் எல்லாம் cook பண்றதுக்கு ஒரு panல 2 டீஸ்பூன் oil add பண்ணிக்கோங்க. oil add பண்ணிட்டு 3 பல் பூண்டை ஃபைனா chop பண்ணி add பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கேரட், எல்லோ பெல் பெப்பர், ஒரு பச்சை மிளகா, அப்புறம் க்ரீன் அண்ட் ரெட் கேப்சிகம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1/4 கப் பாயில் பண்ண ஸ்வீட் கார்னை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மஷ்ரூம், ப்ரோக்கோலி அந்த மாதிரி எந்த வெஜ்ஜீஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், சூப்பராகவே இருக்கும். 1 டீஸ்பூன் ஒரிகானோ, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான வெஜ்ஜீஸ் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஒயிட் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகிட்டக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் 1 கப் பால் ஆட் பண்ண போகிறோம். பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டிகள் இல்லாமல். அப்போ தான் நம்மளுக்கு க்ரீமியாக அதே டைமில் லம்ஸ் இல்லாமல் சூப்பராக வரும். இது கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காகி க்ரீம் ஆகும். அந்த டைமில் ஒரு சீஸ் ஸ்லைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சீஸ் ஸ்லைஸ் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சீஸ் நல்லா மெல்ட் ஆகி நல்லா சூப்பரான க்ரீமியாக வரும். இப்போ 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் ஆரிகானோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு சூப்பரான ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ரெட் சாஸோட ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒயிட் சாஸில் ரெட் சாஸ் 1/2 கப் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் குக் பண்ணி வச்சுருந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் குக் பண்ணி வச்சுருந்த பாஸ்தா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சீசனிங்காக சீஸ் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் சீஸ் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம், பட் சீஸ் ஆட் பண்ணி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சீஸ் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மெல்ட் ஆகும் இந்த ஹீட்லேயே. அப்புறம் கொஞ்சம் மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி நம்ம சர்வ் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஈஸியாக பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.